வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து கால் மீ 1988 ரிலீஸ் ஆன ஒரு எரோட்டிக் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கேஸ். அண்ட் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை வந்து ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அண்ட் அவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கார். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு நைட் கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்று மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி ஒரு ஒரு பாருக்கு போகிறாங்க. அங்கே போய் மீட் பண்ணலான்னு பார்த்தா ஆலெக்ஸ் வரல. இவங்க ஃபோன் பண்ணி ஆலெக்ஸ்க்கு கேட்கும்போது, நானும் அப்படி பேசினேன், நானும் அப்படி எதுவும் பேசலையே. ஏன்னா வந்து ஆலெக்ஸ் பேசும்போது எப்படி பேசியிருப்பாருன்னா, அந்த ஆனான்றவங்க வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசியிருப்பார். ஸோ வந்து ஆனாக்கு இது புதுசாக இருக்கும். நம்ம ஆலெக்ஸ் வந்து இப்படி கிடையாது. ஆனாலும் வந்து அவங்க எல்லாம் நினச்சாங்க, சரி ஓகே ஏதோ இன்னைக்கு ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்காங்க. போனாங்க, யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மேன் வந்து ஆனாவை வந்து பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் வந்து ஏதோ ஏதோ கிட்ட வரான். நம்ம ஆனா பயந்து வந்து ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு டிரான்ஸ் உமன் ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேங்களா, அவங்ககிட்ட வந்து நிறைய கேஷ் இருக்குது. அந்த கேஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எதோ பண்ணுறாங்கன்னா ஜன்னல் வழியாக வெளியே இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவன் அந்த கேஷ் எடுத்துகிட்டு ஓடிடுறான். அப்புறம் உள்ள ஒரு போலீஸ்காரவன் அவன் வந்து கேஷ் எங்கன்னு கேட்டு அந்த டிரான்ஸ் உமனை வந்து அடிச்சே கொன்னுடுறான். தென் வந்து அதில் ஒரு நோட் மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை பண்ணதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ்காரனோட பேட்ஜு கீழே விழுந்தது. அந்த பேட்ஜும் பார்த்துடுறாங்க. ஸோ பயத்தோட அன்னைக்கு நைட்டு அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃபோன் கால் வந்து ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறான். பேர் எதுவுமே சொல்லாமல் ஆனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆனா கிட்ட வந்து ஒரு மாதிரி தப்பான விதத்துலேயே பேசிகிட்டு இருக்கான். ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது இன்னொரு பக்கம் பாரில் பார்த்தவன் வந்து ஆனாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆனாவுக்கு தெரிய வருது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம், ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு லெவலுக்கு மேலே போக 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 அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஓ இந்த பணம் வந்து என்கிட்ட இருக்குன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் என்னை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் கதையே. படம் வந்து நல்லா தான் போகும். அதாவது அந்த கால் ஒரு தடவை வரும்போது நமக்கே ஒரு மிஸ்ட்ரி இருக்கும், அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் சப்புன்னு முடிச்சிருவாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி ஏற்றிட்டு ஸ்லோ டப்புன்னு இறக்கி விட்டுருவாங்க. ஒரு மாதிரி நம்ம ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்ற மாதிரி அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி 18+ சீன் வெறும் ஒரே ஒரு சீன் தான் இருக்குது. இது வந்து எராட்டிக் த்ரில்லர் தான் சொல்கிறாங்க. எனக்கு எங்கே எராட்டிக் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் அதுவும் இல்லாமல் த்ரில்லர் வந்து நல்லா தான் கொண்டு போயிருந்தானுங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கால் வரும்போது கூட நமக்கு ஒரு மிஸ்ட்ரி இருக்கும், யாராக இருக்கும் நம்ம யோசிப்போம். கதை அதே படம் பார்க்குறவங்க யோசிச்சுன்னே இருப்பாங்க, யாராக இருக்கும். அப்புறம் பார்த்தா ரொம்ப ரொம்ப சுமாராக முடிச்சிருப்பான். அது கூட விட்டுருங்க, கிளைமேக்ஸ் ஒன்று வச்சுருப்பான். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ். அந்தளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா எடுத்திருக்க வேண்டிய படத்தை நல்லா சொதப்பிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு இது வந்து பிலோ ஆவரேஜ் மூவி. ஏன்னா வந்து 18+ ரீதியாகவும் இல்லை, கண்டென்ட் ரீதியாகவும் இல்லை, கதை ரீதியாகவும் இல்லை. ஸோ அதனால் பிலோ ஆவரேஜ். அதனால் இதுக்கு வந்து நான் ஒரு 2 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் தான் மிஸ்டர் நோபடி. இன்னும் சொல்லிக்கிறேன், பாய், ஹேவ் கிரேட் டேஸ்.